பயிற்சி 3. ஈத்தி கொண்டு வா பி ஹம்சி ஜுமலின் 5 ஜுமலாவை கொண்டு வா. மப்துவத்தின் ஆரம்பிக்கப்படக்கூடிய பி அஸ்மாயி இஸ்முகளை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய 5 ஜுமலாவை கொண்டு வா. ததுல்லு அந்த இஸ்முகள் அறிவிக்குமே அல அசுகாசின் நபர்களின் மீது அறிவிக்குமே அந்த 5 இஸ்முகளை கொண்டு வா. ஈத்தி கொண்டு வா பி அம்ச 5 ஜும்லாவை கொண்டு வா. ஈத்தி கொண்டு வா அம்ச ஜுமலின் 5 ஜும்லாவை கொண்டு வா. தன்தகி முடியுமே குல்லு வாஹிதின் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் முடியுமே பி இஸ்மின் இஸ்மை கொண்டு ததுல் அறிவிக்கக்கூடிய அல்ல ஹயவானி விலங்குகள் மீது அறிவிக்கக்கூடிய இஸ்முக்களை கொண்டு முடியுமே அப்படிப்பட்ட 5 ஜும்லாவை கொண்டு வா. ஈத்தி கொண்டு வா பி ஹம்சின் ஜுமலின் 5 ஜும்லாவை கொண்டு வா. தபுத்ததியு அது ஆரம்பிக்கும் குல்லு வாஹிதத்தின் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் ஆரம்பிக்கும் பி இஸ்மின் இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கும் ததுல்லு அறிவிக்கக்கூடிய அல் ஹயவானி மீது அறிவிக்கக்கூடிய இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட 5 ஜும்லாவை கொண்டு வா. ஈத்தி கொண்டு வா பி ஹம்சி ஜுமலின் 5 ஜும்லாவை கொண்டு வா. தன்தகி முடியக்கூடிய குல்லு வாஹிதின் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் பி இஸ்மின் இஸ்மை கொண்டு ததுல்லு அறிவிக்கக்கூடிய அல்ல நபாத்தின் தாவரங்கள் மீது அறிவிக்கக்கூடிய இஸ்மை கொண்டு முடியுமே அப்படிப்பட்ட 5 ஜும்லாவை கொண்டு வா. மொதல் 5 ஜும்லா இருக்கணும். எப்படி இருக்குன்னா அதில் மனிதருடைய பெயர்களை கொண்டு ஆரம்பிக்கப்படணும். அப்படி 5 ஜும்லா கொண்டு வா. 2வது ஜும்லா எப்படி இருக்கும் அப்படின்னா விலங்குகளை கொண்டு முடியணும். விலங்குடைய பெயர்களை கொண்டு முடியணும். அப்படியே 5 ஜும்லாவை கொண்டு வா. 3வது ஜும்லா ஹயவான் விலங்குகளை பெயர்களை கொண்டு ஆரம்பிக்கணும். ஜும்லோட ஆரம்பத்திலே விலங்குடைய பெயர் இருக்கணும். அந்த 5 ஜும்லாவை கொண்டு வா. 4வது என்ன சொல்கிறாங்கன்னா தாவரத்தின் மீது தாவரத்தோட பெயர்களை வச்சு முடியணும். அப்படிப்பட்ட 5 ஜும்லாவை கொண்டு வா. இதெல்லாம் பதில் இதுக்கு ஒரு கிதாப் வச்சுருக்கிறேன். அந்த கிதாப் நடத்துகிறப்ப உங்களுக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்னால உங்களால் எழுத முடியாது. அர்த்தத்துக்காண்டி மட்டும் தெரிஞ்சுங்க. ஈத்தி கொண்டு வா பி ஹம்சின் 5 ஜும்லாவை கொண்டு வா. ஈத்தி கொண்டு வா பி ஹம்சின் இங்கே தனியும் வராது. ஈத்தி ஹம்சி ஜுமலின் 5 ஜும்லாவை கொண்டு வா. தப்ததியு அந்த ஜும்லா ஆரம்பிக்கும் குல்லு மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் பி ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கும். அப்போ ஃபேலை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய 5 ஜும்லாவை கொண்டு வா. 2வது ஈத்தி கொண்டு வா பி ஹம்சி ஜுமலி 5 ஜும்லாவை கொண்டு வா. எத்த வசத்து நடுவில் வரும் குல்லன் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் ஃபேல் தான் ஃபாயிலு. எத்த வசத்துடைய ஃபாயில் தான் ஃபேலு. நடுவில் வரும் ஃபேல் நடுவில் வரும் கொண்டு வா. அந்த ஜும்லாவில் ஃபேல் நடுவில் வர மாதிரி 5 ஜும்லாவை கொண்டு வா. ஈத்தி கொண்டு வா பி ஹம்சி ஜுமலின் 5 ஜும்லாவை கொண்டு வா. தபுத்ததியு ஆரம்பிக்கும் குல்லு மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் பி ஹர்ஃபின் அர்ஃபை கொண்டு ஆரம்பிக்கும். அர்ஃபை கொண்டு ஆரம்பிக்கப்படக்கூடிய 5 ஜும்லாவை கொண்டு வா. மஜூலான வார்த்தை இல்லை, நான் வார்த்தை எப்பவும் காண்டி சொல்கிறேன். மருஃபில் தான் இருக்குது வார்த்தை. ஈத்தி கொண்டு வா பி ஹம்சி ஜுமலின் 5 ஜும்லாவை கொண்டு வா. எத்த வசத்து நிகழும் ஹர்ஃபு நிகழும் குல்லன் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றிலும் அர்ஃபு நடுவில் நிகழும். எத்த வசத்து அர்ஃபு நடுவில் நிகழக்கூடிய 5 ஜும்லாவை கொண்டு வா. எத்த வசத்து ஃபேலு அர்ஃபு ஃபைலு இது ஜும்லா நடுவில் வந்துருக்கு. குல்ல மின்ஹா அதிலிருந்து குல்லன் ஒவ்வொன்றிலும் அர்ஃபு நடுவில் வருமே அப்படிப்பட்ட 5 ஜும்லாவை நீ கொண்டு வா. பயிற்சி 5. ஈத்தி கொண்டு வா பி ஹம்சி ஜுமலின் 5 ஜும்லாவை கொண்டு வா. குல்லு வாஹிதத்தின் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் முரக்கபத்தின் இணைக்கப்பட்டிருக்கும். மின் இஸ்மைனி 2 இஸ்மால் இணைக்கப்பட்டிருக்கும். லைசல் கயிறு வேறு இல்லை அப்படின்னா 2 இஸ்மால் இணைக்கப்பட்ட 5 ஜும்லாவை கொண்டு வா. ஈத்தி கொண்டு வா பி ஹம்சி ஜுமலி 5 ஜும்லாவை கொண்டு வா. குல்லு வாஹிதி மின்ஹா முரக்கபத்துன் அதிலிருந்து ஒவ்வொன்றும் இணைக்கப்பட்டிருக்குமே மின் இஸ்மின் ஃபேலின் இஸ்மு மற்றும் ஃபேலால் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட 5 ஜும்லாவை கொண்டு வா. லைசுல் கயிறு லைச இல்லை கயிறு மற்றவை இல்லை அப்படின்னா அதில் இஸ்மு இருக்கணும் ஃபேல் இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஜருடைய எழுத்தோ வேறு வாக்கியம் எதுவுமே இல்லாமல் இஸ்மு மற்றும் ஃபேல் அமைஞ்சு 5 ஜும்லாவை கொண்டு வா. அடுத்து ஈத்தி கொண்டு வா பி ஹம்சி ஜுமலின் 5 ஜும்லாவை கொண்டு வா. குல்லு வாஹிதின் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றும் முரக்கபத்து இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மின் இஸ்மின் மூலமும் ஃபேலின் மூலமும் அர்ஃபின் மூலமும் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 ஜும்லாவை கொண்டு வா. அப்போ அடுத்து 3வது ஜும்லா எப்படி இருக்கணும்னா ஒரு இஸ்மு இருக்கணும், ஒரு ஃபேல் இருக்கணும், ஒரு ஹர்ஃப் இருக்கணும். இப்படி வார்த்தையை போட்டு 5 ஜும்லா நீ கொண்டு வா.
ஜும்லா ஆத்தியா பின்வரக்கூடிய ஜும்லாக்கள் எகுத்தாஜ் தேவையாகும். குல்ல மின்க அதிலிருந்து ஒவ்வொன்றும் இல்லை இஸ்மின் பக்கம் தேவையாகும். நிவை இஸ்மவை இஸ்மல் முனாசபி தோதுவான இஸ்மைவை மக்கானில் காலினா காலியான இடத்திலே தோதுவான இஸ்மை வை முனாசிபுனா தோதுவான. அப்போ கீழே இந்த கோடிட்ட இடத்துல இஸ்மு வைக்க சொல்கிறாங்க. இஸ்மூர்னா சிட்டுக்குருவி, மஸ்ஜூர்னா சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது, ஃபில் கஃபஸை கூண்டிலே. அப்போ எக்ரோ படிக்கிறான், முகமது படிக்கின்றான், குர்ஆன் வச்சுக்கலாம், புஸ்தகம் என்னன்னு வச்சுக்கலாம். அலிசானு குதிரை எஜ்ரு இழுக்கிறது, அல் ஃபௌரத்து எலி தஹாஃப் அஞ்சுகிறது, தபீலு முட்டையிடுகிறது, தத்தீவு பறக்கிறது, தத்தி யுத்தியு கட்டுப்படுகின்றான், அபாஹு அவனுடைய தந்தைக்கு கட்டுப்படுகின்றான், எஸ்தத்து கடுமையாகிறது, சைஃபி கோடையில், எஸ்பஹு சமக்கு மீன் நீந்துகிறது, ஃபி ஜும்லா ஆத்தியா ஜுமலுல் ஆத்தியத்து பின்வரக்கூடிய ஜும்லா ஆகிறது. எகுத்தாஜ் தேவையாகும். குல்ல மின்னுக அதிலிருந்து ஒவ்வொன்றும் இல்லா ஃபேலின் பக்கம் தேவையாகும். ஃபல்லவ் வை ஃபேலவை நாசிவின் தோதுவான ஃபேலவை மக்கானில் காலியான இடத்துல தோதுவான ஃபேலவை. இசானு குதிரை, சயிர்னா கோதுமை, சவுரு காளைமாடு, அஜரத் வண்டி, மஹமூது குஸ்ன கிளை, மஹமூதுன்னு ஒரு பேர், தபீப் மருத்துவர், மரிலு நோயாளி, சிஃபா நிவாரணம், வலது சிறுவன், பில் குரத்தி பந்தை கொண்டு, நஜ்ஜாரு நஜ்ஜார்னா என்ன ஆசாரி, பாபன் கதவை, ஹாதிமு வேலைக்காரன், நாஃபிதா ஜன்னல். ஜும்லல் ஆத்தியா பின்வரக்கூடிய ஜும்லாக்கள் எகுத்தாஜ் தேவையாகும். குல்ல மின்ஹா இலா ஹர்ஃபின் அதிலிருந்து ஒவ்வொன்று ஹர்ஃபின் பக்கம் தேவையாகும். நிவை ஹர்ஃபவை முனாசபின் தோதுவான ஹர்ஃபவை, ஃபில் மக்கானில் காலியான இடத்திலே தோதுவான ஹர்ஃபவை. எஸ்போ குலாம் சிறுவன் நீந்துகிறான், நஹ்ரு ஆறு, யவுதுல் கரீபு திரும்பி வருகிறான், கரீபு அந்த கரீப்னா ரேருன்னு அர்த்தம், பலதுவோட ஊருக்கு ரேரானவன். அது என்ன ரேரானவன், கரீப்னா தான் அசல் அர்த்தம். காயிபுன்னு கூட போட்டுக்கலாம், யவுதுல் காயிபு அதாவது ஊரை விட்டு போனவன் திரும்பி வந்தான், அந்த மாதிரி கூட இருக்கும். எதுகபு போகிறான், தில்மித் மாணவன், கரீதுக்கு ஏழையும் கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதுகபு போகிறான், தில்மிது மாணவன், மதரசா, கதவுத்து பறித்தேன், வெட்டினேன், ஹப்ல கயிற்றை, சிக்கீனி கத்தி, நாமத்திஃபுல் குழந்தை தூங்கியது, சரீர் கட்டில், எர்லா திருப்தி அடைந்தான், மல்லிம் ஆசிரியர், தில்மீத மாணவனை, இங்கே என்ன போட்டால் தான் ஏறாம் சொல்ல முடியும். தில்மீது மாணவன், மத்திபு பண்புள்ள ஒழுக்கம் பெற்ற மாணவன். 7 கவின் உண்டு பண்ணு, ஹம்ச ஜும்லா 5 ஜும்லா உண்டு பண்ணு, பிஹைசூரத்து தக்குனு ஆகுமே, குல்ல ஜும்லத்தி மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவும் ஆகுமே, முரக்கபத்தை இணைக்கப்பட்டதாக மின் இஸ்மைனி 2 இஸ்மா இணைக்கப்பட்டதாகுமே, அப்படிப்பட்ட 5 ஜும்லாவை உண்டு பண்ணு. கவின் உண்டு பண்ணு, ஹம்ச ஜும்லின் 5 ஜும்லா உண்டு பண்ணு, பிஹைசு உருதத்தில் தக்குன் ஆகுமே, குல்லு ஜும்லத்தின் அதிலிருந்து ஒவ்வொரு ஜும்லா ஆகுமே, முரக்கபத்து மின் இஸ்மைனி ஃபேல் 2 இஸ்மும் ஒரு ஃபேலும் ஃபேலிலிருந்து இணைக்கப்பட்டதாகுமே, அப்படிப்பட்ட 5 ஜும்லாவை உண்டு பண்ணு. அப்போ என்ன இருக்கணும், இதில் 2 இஸ்மு இருக்கணும், ஒரு ஃபேல் இருக்கணும், அந்த மாதிரி 5 ஜும்லாவை உண்டு பண்ணு. கவின் உண்டு பண்ணு, ஹம்ச ஜும்லா 5 ஜும்லா உண்டு பண்ணு, பிஹைசூரத்தில் தஸ்தமிழ பொதிந்திருக்கும், குல்ல ஜும்லத்தின் எல்லா ஜும்லாவும் மின்ஹா அதிலிருந்து எல்லா ஜும்லாவும் பொதிந்திருக்கும், அலா அன்வாஇ சனாசத்தி லி கலிமாத்தி கலிமாவுடைய 3 வகைகள் மீது பொதிந்திருக்கக்கூடிய 5 ஜும்லாவை உண்டு பண்ணு. கலிமாவுடைய 3 வகைகள்னா இஸ்மு ஃபேல் அர்ஃபு. அப்போ 5 ஜும்லா இருக்கணும், அது இஸ்மு இருக்கணும், ஃபேல் இருக்கணும், அர்ஃபு இருக்கணும், அப்படிப்பட்ட 5 ஜும்லா உண்டு பண்ணு. ஓகே, இந்த பாடத்துடைய பயிற்சி முடியுது. அஜ்ஸா உல் ஜும்லா பாடம், அஜ்ஸா ஜும்லா. இப்போ இந்த பாடத்தோட பயிற்சி முடிஞ்சு, கேள்வி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பதிலுக்கான ஒரு புக்கு வச்சுருக்கோம்ல, அந்த இதை நடத்தும்போது உங்களுக்கான பதில் கிடைக்கும். நோட்டை பார்த்து எழுதிங்க. ஆஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.